ஜீவனுக்காக ஓடி தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்து நம்முடைய குற்றங்களற கழுவப்பட்டு தேவன் மூலமாகவே ஆவிக்குரிய நன்மைகள் உலக பிரகாரமான நன்மைகளை பெற்று தேவன் மூலமாக பரிசுத்தமாக்கப்பட்டு அநேக கனிகளை நாம் கொடுத்து தேவனது மந்தையிலே அடங்கியிருந்து அவர் நமக்கு கொடுக்கிற எல்லா நித்திய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு தேவனது ராஜ்யத்திற்குள்ள சந்தோஷமாய் பிரவேசிக்கும்படிக்கு கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். அதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த கூட்டங்களை கர்த்தர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் தயை கூர்ந்து எழும்பி நிற்கலாம். கண்களை மூடி ஒரு விஷயம், ஆண்டவரே என்ன ஒரு விஷயம் பரிசுத்தப்படுத்தும் அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி, ஹல்லேலூயா, கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம். ஆண்டவரே, நீ தேவனது குமாரன் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள, நீ தேவனது குமாரன் என்பதை நான் விசுவாசிக்க எனக்கு உதவி செய்வீராக. ஒரு 2 நிமிஷம் மாத்திரம், we all going to pray. 2 நிமிஷங்கள் மாத்திரம், 2 நிமிஷங்கள் கண்களை மூடி நம்மளை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீ தேவ குமாரன், ஆமென், அந்த வார்த்தைகளை சொல்லுங்க. நீர் கிறிஸ்து என்னப்படுகிற உலக இரட்சகர், மேசியா, ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைகளை சொல்லுங்க. நீர் ஜீவ ஒளி, நீர்தான் ஆண்டவரே வாசல், நீர்தான் ஆண்டவரே திராட்சை செடி. அவர் சொன்னார், என்னை அல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். என்னை அல்லாமல் உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. எப்போ நீர் திராட்சை செடி அப்படிங்கிற வெளிச்சம் நமக்குள்ள வருதோ அன்றைக்கு நம்ம மனசு சொல்லிரும், அவர் அல்லாமல் என்னால ஒண்ணு செய்ய முடியாது. ஆமென். அவர் இல்லாம நம்ம எதையாவது செஞ்சிடலான்னு நம்ம முயற்சி செய்து பார்த்தால் தோற்று போய் விடுவோம். நம்முடைய வாழ்க்கையில நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுங்க பார்க்கலாம். You alone, you are sufficient for me, Lord. Oh, hallelujah. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எல்லாம் அப்படியே கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆராதிச்சு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. Once again, நீர்